நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 2025 கடைசி பகுதிக்கு வந்து நிற்கிறோம். இப்போ தான் புது வருஷத்துக்குள்ளே அடியெடுத்து வச்ச மாதிரி இருந்தது. ஆனால் இதோ வருஷத்தின் கடைசி நாளில் வந்து நிற்கிறோம். ஜான் இந்த வருஷத்துக்குள்ளே நிறைய நம்பிக்கையோட, நிறைய எதிர்பார்ப்போட, நிறைய விசுவாசத்தோடு நுழைஞ்சேன். ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருந்தாரு. ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் செய்வாருன்னு நம்பினேன். என் தொழிலில், என் வேலையில், என்னோடய திருமண வாழ்க்கையில், என்னோடய பொருளாதார நிலையில், குடும்ப பிரச்சனையில், அடிமைத்தனங்களில், ஊழியத்தில் ஆண்டவர் இடைப்பட்டு சில மாற்றங்கள் நடக்கும்னு காத்திருந்தேன். இதிலெல்லாம் ஆண்டவர் எனக்கு நிறைய தரிசனங்கள் கொடுத்துருந்தாரு. என் மனசில் நிறைய விருப்பங்களை போட்டிருந்தாரு. அதெல்லாம் இந்த வருஷத்தில் நடக்க போகுதுன்னு ஆவலாக காத்திருந்தேன். ஆனால் எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? ஒரு சிலர் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இடைப்பட்டு என்னோட நிலைமையில் முன்னேற்றத்தை நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? நன்றியோடு ஆண்டவரை துதிங்க. உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் சிறப்பானதாக சிலருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் கூட இந்த வருஷம் ஒரு மோசமான வருஷம்னு சொல்லுவேன். நிறைய போராட்டங்கள் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நீண்ட நாட்கள் வெளிவராமல் தடைகள் இருந்தது. பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி இருந்தது. வேலையை இழந்தேன், உடல் நலத்தை இழந்தேன். இப்படியா பல மன தாக்குதலுக்கு நான் ஆளானேன். கர்த்தர் நடத்தினா அதை பற்றி நான் பின்னாடி விளக்கமாக சொல்கிறேன். இந்த வருஷம் இப்படி உங்களுக்கும் மோசமான ஒரு வருஷமாக இருந்திருக்கலாம். நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம், காயப்பட்டு நிற்கலாம். கர்த்தர் காரியங்களை மாற்றுவாருன்னு நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். காரியங்கள் மேம்படும்னு நீங்கள் காத்திருக்கும் போது நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கலாம். எப்போ தான் என்னோட நிலைமை மாறணும்னு நீங்கள் திகைச்சு போயிருக்கலாம். நிச்சயமற்ற நிலையிலையும் நான் ஆண்டவரை சார்ந்திருந்தேன். அவரையே நோக்கி பார்த்தேன். ஜெபித்து அந்நிய பாஷைகளை பேசி துதித்து அவரோட வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தேன். எதிர்ப்புகள் மத்தியிலும், மோசமான வசவுகள் மத்தியிலும், எல்லாவித தாக்குதல்களுக்கு நடுவிலையும் ஆண்டவரை நான் நம்பிக்கொண்டிருந்தேன். 1 கொரிந்தியர் 7:17 எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். மெசேஜ் வெர்ஷன் இப்படி சொல்லுது: நீங்கள் வேறொரு இடத்தில் அல்லது இன்னொருவராக இருந்திருக்கலாம் என்று நினைக்காதிருங்கள். நீங்கள் இப்போது இருப்பது உங்களுக்கான ஆண்டவருடைய திட்டம். இதிலேயே கீழ்ப்படிந்து நேசித்து வாழுங்கள். இந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி எனக்கு நினைவுபடுத்திக் கொள்வேன். ஆண்டவரே, நான் மோசமான இடத்துல இருப்பது போல தெரியுது, ஆனால் நீர் தான் என்னை இங்கே வச்சிருக்கிறீர்னு நான் நம்புகிறேன். நான் இந்த இடத்துல, இந்த என்னுடைய வாழ்க்கை சூழலில் கீழ்ப்படிஞ்சு நேசித்து இதில் வாழ்கிறேன். இது உங்களுடைய ஜெபமாக இருக்குமா? உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியலைன்னு சொன்னாலும் இதை சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அப்படியான சூழலில் அதை நம்மளால் செய்ய முடியுதா? நடைமுறைக்கு ஒவ்வாதது மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட இதை சொல்லிடுங்க. வேதனையின் நடுவிலையும் கர்த்தரில் களி கூறுங்கள். அதில் தான் ரகசியம் இருக்குது. லூக்கா 1 பாருங்கள். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை பெறதுக்கான வயசு அல்ல அது. அவங்க குழந்தை பெறது சாத்தியமில்லை என்பது போலத்தான் இருந்துச்சு. அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையிலையும், அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு காணப்பட்ட அந்த சூழல்லையும் ஆண்டவர் அற்புத விதமாக இடைப்பட்டார். அவங்க மூலமாக தான் யோவான் ஸ்நானகன் வந்தார். 65 பாருங்க. அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. 66 அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாயிருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு சாதாரணமான சூழலில் குழந்தை பெற்றிருந்தா யாரும் பெருசாக அதை கவனிச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு அசாதாரணமான சூழலில் நடந்ததுனால, வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலில் நடந்ததுனால அந்த பகுதி முழுவதுமே பேசப்பட்ட செய்தியாக அது இருந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை தான் நான் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு தெரியாத ஒன்றை, நான் அனுபவிக்காத ஒன்றை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போகலை. வேலையை இழக்கிறது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். விசுவாசத்துக்காக தாக்கப்படுறது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். பொருளாதார நிலைமை மிக மோசமாக பூஜ்ய நிலைமையில் இருக்கிறது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த சூழலையும் நான் உங்களை நம்பி ஊழியம் செய்கிறேன்னு நான் அவரை பார்த்து சொல்கிறேன்.
ஒருவேளை இந்த தமிழ் பாட்காஸ்ட் தொடர்ந்து செய்ய முடியலை, போதுமான பொருளாதார அமையலை, நன்கொடைகள் கிடைக்கல, ஆனாலும் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் அப்புறம் இன்னும் சில ஊழியங்களை தொடர்ந்து செய்ய முடியுது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த சூழல்கள்லையும் செய்திகளை தொடர்ந்து கொடுக்க முடிஞ்சுது. இந்த வேதனைகள் மத்தியிலையும் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்னை பயன்படுத்திட்டு வர்றார். ஒருவேளை நிலைமை எல்லாம் மாறினாதான் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னு இல்லை. மோசமான சூழல்லையும் கூட ஆண்டவரே என்னை இங்கே தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, சூழல் இப்படி தான் இருக்குது, நீங்கள் என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க, எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க, இது மூலமாக என்னை எதை நோக்கி நீங்கள் நடத்துகிறீங்கன்னு அவரை நோக்கி கேளுங்க. எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் நடந்தது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் இடைப்பட்டு நன்மையை செய்வார். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போட, ஆண்டவரே சூழல்கள் எதிர்மறையாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சாத்தியமில்லாததை சாத்தியப்படுத்துகிற ஆண்டவர்னு எனக்கு தெரியும், இது தாமதமாக தெரிஞ்சால் கூட உங்களோட காலத்திட்டத்தை நான் நம்புகிறேன். இப்படி உங்களோட நம்பிக்கை இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இது எப்படி இவங்களுக்கு நடந்துச்சுன்னு ஜனங்க உங்களை பற்றி பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். புது வருஷத்தில் நுழைய போகிறீங்க. ஜபங்களுக்கு பதில் கிடைக்காம ஏமாற்றத்தோட சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். இந்த இருண்ட சூழல்லையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வெளிச்சம் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கான ஒரு திட்டம் வச்சுருக்காரு. தன்னோட உள்ள கைகளில் உங்களை வரைஞ்சிருக்காரு. இதுவரை உங்களை நடத்தினவர் இன்னமும் உங்களை புதிய இலக்கை நோக்கி நடத்துவார். புது வருஷத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான அர்த்தம் நிறைஞ்ச புத்தாண்டாக வரக்கூடிய வருஷம் அமையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.